வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான செம்மு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த 3 வெர்டிக்கல் ஹைட் எடுத்துக்கலாம். 3மே டவரில் இருந்து சேம் ஹைட்டில் இருக்க மாதிரி டவர், ஒரு ஹைட், நெக்ஸ்ட் ஹைட்டு, நெக்ஸ்ட் ஹைட்டு, 3மே சேம் வெர்டிக்கல் ஹைட்டு. ஆனால் த்ரோன் வெலாசிட்டி நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஹரிசாண்டல் லைனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணுறோம். இங்கே இன்வேர்டாக 45 டிகிரியில் த்ரோ பண்ணுறோம். இங்கே வந்து அப்வேர்டாக, இங்கே டவுன்வேர்டாக. சரி, இங்கே வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி யூ த்ரோ பண்ணுறோம் இல்லையா, அது வந்து 20√2. இங்கே 20, இங்கேயும் 20√2 போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே காம்பனன்ட் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இதுதான் அது. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஹரிசாண்டல் ரேஞ்ச் என்ன, x1 என்ன, x2 என்ன, x3 என்ன. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு ஹரிசாண்டல் ஹிட் ஆகும்போது இதோட டைம் வந்து t1, இங்கே டைம் வந்து t2, இங்கே டைம் வந்து t3. ஹிட் ஆகும்போது இந்த பார்ட்டிகல் த்ரோன் பண்ணோம் இல்லையா, அது ஹிட் ஆகும்போது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிடும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காம்பனன்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணலாம். காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் காம்பனண்ட், ஹரிசாண்டல் காம்பனண்ட். இப்போ இது ux, இது uy. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ux வந்து u cos என்ன ஆங்கிள் 45 டிகிரி. axல ஆக்சிலரேஷன் 0. uy வந்து u sin 45 டிகிரி. ay வந்து g. uy வந்து அப்பில் இருக்கையில் ay வந்து டவுனில் இருக்கு. ஸோ இதில் axல எந்த ஆக்சிலரேஷன் இல்லை. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சம் நம்ம டேலி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 டேலி பண்ணுவோம். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் நம்ம டேலி பண்ணும்போது ux கால்குலேட் பண்ணோம் இல்லையா, ux ஈக்குவல் டு 20√3 and cos 45 வேல்யூ 1/√2. cos 45 1/2 1/√2 1/2 வரும். ஸோ இங்கே 20√3 √2 வரும். √2 20√2 cos 40 வேல்யூ 1/√2. சரிங்களா? பிகாஸ் இதான் வேல்யூ, ux வேல்யூ. ஸோ இப்போ இங்கே √2 கேன்சல் ஆயிரும். 20 மீட்டர்/செகண்ட். நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்டாக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் இங்கே இந்த ரெஃபரன்ஸ் 0,0 எடுத்துட்டா இது -40, கிரவுண்ட் லெவலில் -40 ஒய் பொசிஷன். அப்போ அந்த -40க்கு வர மாதிரி, ஏன்னா uy இனிஷியல் அப்வர்டு, அப்போ டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ 40 மைனஸில் போட்டுக்கலாம். -40 அப்படின்னு போட்டுக்கலாம் SY. இந்த பொசிஷனுக்கு வரும்போது என்ன இருக்கும், ஹிட்டாக இருக்கும். அதாவது ஃப்ளைட் டைம் முடிஞ்சிருக்கும். ஸோ டைம் கோஸ் t1 hitting on ground. அப்போ ஃபார்முலா SY ஈக்குவல் டு uy t ப்ளஸ் half ay t². இதே ஃபார்முலா ட்ரேஸ் அவுட் பண்ண -40 ஈக்குவல் டு uy என்ன, இனிஷியல் வேகம் u sin 45. u வந்து 20√2. sin 40 வேல்யூ 1/√2. t தெரியாது.
ஃபார்முலா இந்த மைனஸ் ஏ வருதுன்னா ஜி வந்து இது அப்போட யூஒய் வந்து அப்போட ஜி 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 வந்து டவுன்வர்ட், அதனால 1/2 10 t ஸ்கொயர். சால்வ் பண்ணோம்னா you will get the answer -40 equal to 20t. இங்க அடிச்சோம்னா 5 வரும், 5t ஸ்கொயர். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. t ஸ்கொயர் 5t ஸ்கொயர் minus 20t minus 40 equal to 0. 5 காமன் ஃபேக்டர் எடுத்தோம்னா t ஸ்கொயர் minus 4t minus 8 equal to 0. ஸோ இதை நம்ம நார்மல் மெத்தடில் ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ண முடியாது. -b plus or minus root of b square minus 4ac by 2a இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். minus of -4 plus or minus b square na minus b 4 square minus 4 a வந்து 1 c வந்து -8 all divided by 2 of 1 என்ன வருது. ஸோ 4 plus of minus plus வரும், plus or minus 4 ஸ்கொயருக்கு 16, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், அப்போ 32 வரும், plus 32 அண்டர் ரூட்டுக்குள்ளே இருக்கு, all divided by 2. இப்போ 4 plus or minus 32 42 48 வருது by 2. இந்த 48 செவன்ஸ் இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 48 6 6 ஆர் 36, 7 7 ஆர் 49. அப்போ 7க்கு பக்கத்தில் இருக்கு, அப்போ 6.7க்கு பக்கத்தில் இருக்கு, அப்போ 6.8 போட்டுக்கலாம். 4 plus or minus 6.8 அப்ராக்சிமேட்டாக நான் போட்டுக்கிறேன் by 2. நான் இங்கே மைனஸ் எடுத்தேன்னா மைனஸில் ஆன்சர் வரும் டைமு, ஸோ அதனால் ப்ளஸில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். 4 plus 6.8 divided by 2, that is 10.8 divided by 2 வருது. அப்ராக்சிமேட்டாக 5.4 செகண்ட், அப்ராக்சிமேட்டாக 5.4 செகண்ட். சரிங்களா? அப்போ நமக்கு x1 டிஸ்டன்ஸ் வேணும்னா டைம் டேக்கன் தெரியுது, ux என்னது, t1 என்ன. ux வந்து ux என்னோட 20√2 sin ux வந்து cos 45 தானே இன்ட்டு t1 வந்து 5.4. சரிங்களா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, you will get the answer. ஸோ இதுக்கு வந்து 20 வரும், 20 into 5.4 வரும், 20 into 5.4னா எக்ஸாக்டாக 109 சம்திங் வருது. ஓகே, இதுதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்போ செகண்டுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? செகண்ட் கேஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்கு. ஸோ வெர்டிக்கல் வெலாசிட்டி 0. செகண்ட் கேஸ் ஹரிசாண்டலாக இருக்கு, வெர்டிக்கல் வெலாசிட்டி 0. அதனால sy equal to uy t plus half ay t square. இப்போ sy வந்து -40 இதே மாதிரி போடலாம். பொசிஷன் வந்து -40ல் வரையில ஹிட் ஆகும். ஸோ uy வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஹரிசாண்டலாக இருக்கிறனால இங்கே பாருங்க 0, இனிஷியல் வெலாசிட்டி uy வந்து 0 இங்கே, அதனால் 0 × 0 ஆகிடும். -half ay வந்து 10 t ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -5t ஸ்கொயர் இங்கே 40. ஸோ இப்போ t ஸ்கொயர் ஈக்குவல் டு 40/5, தட் இஸ் 8 வருது. 8 வந்து 2 × 4 எழுதுனா அப்போ 2 × √2 வரும். ஸோ இப்போ 2 × √2னா 1.414, 2 × 1.414 வருது. ஸோ டைம் டேக்கன் வந்து நமக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2.8 செகண்ட்ஸ் வருது. சரிங்களா? அப்போ இதில் நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா x2 ஈக்குவல் டு ux இன்ட்டு t2. ux-ஓட வேல்யூ 20, ux-ஓட வேல்யூ 20 தானே கொடுத்துருக்காங்க. எஸ், ux-ஓட வேல்யூ 20. எழுத மாட்டேங்குது.
ux ஓட வேல்யூ 20, t2 ஓட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2.83 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ x2 வந்து ux into t2 20 into 2.83 எவ்வளோ வருது? ஸோ நமக்கு 56.6 மீட்டர் வருது. ஸோ x2 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் x3 கண்டுபிடிக்கணும். x3க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சினாரியோவில் டவுன்வர்ட் வெலாசிட்டி. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா x3 வந்து நெக்ஸ்ட் பேஜ் கூட போய்க்கலாம். இங்கே வேணாம், இங்கே ஹரிசாண்டலாக இப்படி த்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 45 டிகிரியில். ஸோ அப்போ 20 √2 cos 45 ஹரிசாண்டல் காம்போனன்ட், 20 √2 sin 45 வெர்டிகல் காம்போனன்ட். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா SY வந்து பாசிட்டிவ் தான். ஏன்னா யூஐயோட டைரக்ஷன் டவுன்வர்டாக இருக்குது, ஜியோட டைரக்ஷன் டவுன்வர்டாக இருக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் தான். அதனால 40 ப்ளஸ் தான் போடணும். இங்கே SYக்கு ப்ளஸ் தான் போடணும். SY ஈக்குவல் டு UY T3 போட்டுக்கலாம். T3 ப்ளஸ் ஹாஃப் AY T3 ஸ்கொயர். SYக்கு பாசிட்டிவ் 40 தான் போடுறோம். UY வந்து UY G ஒரே டைரக்ஷன் காம்போனன்ட் தான், வெக்டர் டைரக்ட் சைன் மாறாது. UY வந்து பார்த்தீங்கன்னா 20 வருது, T3 தெரியாது, மைனஸ் ப்ளஸ் தான் வரும், ப்ளஸ் ஹாஃப் AY வந்து 10 T3 ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே 40 20 T3 plus 5 T3 square. Common factor 5 remove பண்ணோம்னா 8 4 T cube T3 plus T3 square. இதை வந்து நம்ம quadratic equation ஃபார்ம் ஆயிருக்கு. T3 square plus 4 T3 minus 8 equal to 0. இதை நம்ம சால்வ் பண்ணோமா? A வந்து 1 minus B plus or minus b square minus 4ac by 2a. இந்த ஃபார்முலால போட்டோம்னா என்னது? t square plus 4t minus 8 equal to 0. இங்க எலிமெண்ட் கியூப் தானே. ஓகே, ஸோ d வந்து 4 plus or minus root of b square minus 4a வந்து 1, c வந்து minus 8 by 2a. ஸோ இங்கே minus 4 plus or minus 16 plus இங்கே 32 வரும் by 2. இங்கே minus 4 plus or minus 6.8 வரும். இங்கே என்னது எடுத்துக்கலாம்? பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ் வரும். minus 4 plus or minus 6 plus or minus இல்லை, ப்ளஸ் மட்டும் தான். plus 6.8 divided by 2. அப்போ 4 ரிமூவ் பண்ணியாச்சுன்னா 2.8 divided by 2 வரும். 1.4 வரும், 4 செகண்ட், 1.4 செகண்ட். அப்போ நமக்கு ஈஸியாக டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். x3 ஈக்குவல் டு ux இன்ட்டு t3. ux எவ்வளோ? ux வந்து 20, t3 வந்து 1.4. சரிங்களா? 1.4 அப்ராக்சிமேட்டாக 29 பாயிண்ட் சம்திங் வருது. சரிங்களா? ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா?